வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. நம்ம வித்தியாசமான சமையல் பார்த்துட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் செஞ்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. ஸோ நம்ம சுவையோ சுவையில் எளிமையான முறையில் நிறைய பதார்த்தங்கள் செஞ்சுட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான மசாலா இட்லின்னு சொல்லலாம், இல்லை தப்பட்டை இட்லின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கொசுனால் நிறைய வியாதிகள் பரவுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா, இந்த கொசு தொல்லை போகணும் அப்படின்னா 2 பங்கு விளக்கெண்ணெய், 1 பங்கு வேப்ப எண்ணெய். இது அகல் விளக்கில் ஊற்றினாலும் சரி, இல்லை உங்களுக்கு எந்த பாத்திரத்தை நீங்கள் விளக்கு ஏற்றணுமோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு பஞ்சு திரி போடணும். போட்டு நீங்கள் விளக்கை ஏற்றிட்டீங்க அப்படின்னா இந்த விளக்கெண்ணெய்க்கும் வேப்பெண்ணெய்க்கும் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அந்த கொசு கிட்டே வராது, கொசு பறந்து போயிடும். 1. 2வது, நம்ம மூச்சு விடுறதுக்கும் அந்த இம்யூன் கெப்பாசிட்டி நிறையா நல்லாயிருக்கும். 1. 2வது, திருப்பி சொல்கிறேன், 2 பங்கு விளக்கெண்ணெய், 1 பங்கு வேப்ப எண்ணெய். இது 2த்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு அகல் விளக்குலையோ எந்த நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த அந்த பாத்திரத்தில் இந்த எண்ணெயை ஊற்றிட்டு பஞ்சு திரியை போட்டு விளக்கு ஏற்றிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கொசு இருக்காது. அது வீட்டிலேயே கொசு இருக்காது. 1. 2வது, நீங்கள் தண்ணியை பிடிக்கிறீங்க பாத்திரத்தில், தயவு செய்து அந்த தண்ணியை மூடி வைங்க. இது மாதிரி இந்த கொசுக்கள் ஜரம் வர்றதுக்கு காரணமே நல்ல தண்ணியில் தான் வருது. நீங்கள் எப்போ நீங்கள் மூடி வைக்காமல் அப்படியே இருந்தீங்கன்னா அந்த கொசு அந்த முட்டை போடும்போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகுது. அதனால் அந்த தண்ணி பிடிச்சிக்கிற பாத்திரத்தை முதல்ல மூடி வச்சிடணும். 2வது, 4 நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணணும். 4 நாளைக்கு ஒரு வாட்டியாவது அது தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ப்ளீச்சிங் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி தண்ணி ஃபில் பண்ணி மூடணும். நம்ம சாதாரணமாக துணி போட்டு மூடுவோம். அது தண்ணியில் வந்து துணி போட்டு மூடுவோம். தண்ணியில் துணி போட்டு மூடும்போது அந்த துணி வந்து தண்ணியில் டச் பண்ணாமல் இருக்கணும். தண்ணியில் டச் பண்ணிச்சுன்னா அப்புறம் தண்ணி வந்து மேலே, துணி மேலே இருக்கும். அதில் வந்து கொசு வந்து உட்காரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடிய மட்டும் நீங்கள் எது சமைச்சாலும் சரி, எந்த தண்ணி வச்சுருந்தாலும் சரி, அதை மூடி போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொசு தொல்லையிலேருந்து நம்ம விடுபடலாம். 1. அதே மாதிரி நான் சொன்ன அந்த விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் வைக்கும்போது கொசு உள்ளே வராது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இந்த ரிசல்ட் வந்து 100% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அந்த கொசு தொல்லை இருக்காது. நான் சொன்ன இம்யூன் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அதனால் இதை விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் யூஸ் பண்ணி இன்னிலேருந்து செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இட்லி நான் சொன்னேன் தப்பட்டை இட்லி அப்படின்னா ஒரு மசாலா இட்லி. அந்த மசாலா இட்லி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். இட்லி 6 நம்பர், வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 1 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 கை, பச்சை மிளகாய் 4 நம்பர், கொத்தமல்லி 1/2 கை, கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. தப்பட்டை இட்லி அப்படின்னா மசாலா இட்லின்னு சொல்லலாம் சொன்னேன். கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கிறோம். 2 கை வெங்காயத்தை போட்டு 3/4 பாகத்துக்கு கொஞ்சம் மேலே வதக்கிறோம். இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி பழத்துக்கு வதக்கிறோம். இதில் பச்சை மிளகாயும் போட்டுடுறோம். இட்லி போட்டு பரட்டு. இப்போ மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு உப்பு போட்டுடுறோம். இந்த மசாலா நல்லா ஒட்டிக்குது. அதில் கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். சாதாரணமாக இட்லி சாப்பிடும்போது வெறுமே இந்த இட்லி சாம்பார், இட்லி சட்னி சாப்பிடும்போது கொஞ்சம் போர் அடிச்சிடுது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மசாலா இட்லி சாப்பிடும்போது ஆஃபீஸுக்கு எடுத்து போனால் ஊறி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லி சாப்பிட்ற ஃபீலிங் இருக்காது. இந்த மசாலா ஒட்டி இருக்கிறதால சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் போர் அடிக்காமல் சாப்பிட்லாம். ஸோ இந்த தப்பட்டை இட்லியை எப்படி நம்ம செய்யுதுன்னு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் கடுகு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு 2 கை வெங்காயம், இதில் 2 கை வெங்காயத்தை எடுத்து தூண மாதிரி கொடுப்பேன். வெங்காயத்தை 3/4 பாகத்துக்கு மேலே கொஞ்சம் மேலே வதக்கலாம். ஆக்சுவலாக இட்லியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து எல்லா கல்யாணத்துலேயும் சரி, ஹோட்டல்லையும் சரி, தட்டு இட்லி எனக்கு ரொம்ப பாப்புலர்.
நம்ம வீட்டில் அந்த இட்லி செய்யலாமா? ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதே மாதிரி தான் 1க்கு 1/4. 1 கிலோ இட்லி அரிசி அப்படின்னா 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு, ஒரு 10 கிராம் வெந்தயத்தை போட்டு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், அரிசி தனியாக ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அந்த இட்லிக்கு அரைக்கிற பதத்தில் நல்லா அரைச்சிடணும். கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தூங்க போயிட்டு, காலையில் வந்து அது பொங்கி வரும்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிட்டு, சாதாரணமாக இட்லி பாத்திரத்தில் இட்லியில் அந்த குழியில் ஊற்றுவோம். அதுக்கு பதிலாக விளிம்பு உள்ள தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு 2 கரண்டிக்கு பதிலாக 6 கரண்டி ஊற்றுனீங்க அப்படியே அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது தட்டு இட்லி நம்ம இட்லியை விட பூ மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். அதை ஒரு பிஸா மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, அந்த இட்லி அப்படியே 2ஆக கட் பண்ணி அது மேலே இந்த ஒரு மட்டன் குருமாவோ சிக்கன் குருமாவோ ஊற்றி சாப்பிடும்போது சரி, அதே மாதிரி வெஜிடபிள் வெள்ளை குருமா ஊற்றி சாப்பிட்டாலும் சரி, இல்லை மிளகா பொடி சாப்பிட்டாலும் சரி, ஒரு தக்காளி தொக்கு சாப்பிடும்போதும் இந்த இட்லிக்கும் தக்காளி தொக்கும் கலக்கலாக இருக்கும். அதே இட்லி இந்த மாதிரி ஒரு மசாலா இட்லி மாதிரி செய்யும்போதும் ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம தட்டு இட்லின்னு நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக. இப்போ இந்த வெங்காயம் வந்து 3/4 பாகம் வதக்கிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு அரவை, ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரவை. நீங்கள் இஞ்சி பூண்டு அரவையை தட்டி போட்டிங்கனாவே அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சும்மா இடிச்சு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு கை தக்காளி பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கிடுறோம். இந்த தக்காளியும் பழமும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 4 பச்சை மிளகாயை போட்டலாம். இது உடைச்ச மாதிரி போடலாம். இந்த காரம் கொஞ்சம் பச்சை மிளகாய் காரம் சுருக்குன்னு இருக்கும். சாதாரணமாக நம்ம டெய்லி சாப்பாட்டில் நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, மிளகு, சீரகம், மஞ்சள், மிளகாய், தனியா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெந்தயம், பெருங்காயம், அதே மாதிரி சீரகம், இந்த மாதிரி பொருள் நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய நெசசிட்டியாக இருக்குது. அந்தளவுக்கு அதுக்கு மருத்துவ குணம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வந்துட்டுருக்கு. இப்போது ஒரு தூக்கு மாதிரி வதப்பாங்க. ஆக்சுவலாக தக்காளிக்கு நம்ம கம்மியாக தான் போகணும், தக்காளி இதுக்கு ஜாஸ்தி போட வேண்டாம். அதனால 2 கை வெங்காயமும் 1 கை தக்காளி போடணும். இது பக்கத்தில் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதுக்கு அப்பப்போ சுத்தமாக வருது. ஒரு உருளைக்கிழங்கு ஒரு டிஷ் பண்ணணும். அதனால தான் இந்த குக்கரை வச்சு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், உப்பு போட்டுடுறேன். உப்பு போட்டு நான் சொன்னேன் இதை கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு, இந்த மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போடுறதுக்கு பதிலாக இட்லி போட்டலாம். உப்பு போட்டாச்சு. இட்லியை வந்து நான் என்ன பண்ணேன், சாஃப்டாக சுட்டுட்டு 2 கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதில் வந்து இந்த மசாலா, அதாவது இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, காரம் வந்து முள்ளமாக அந்த இட்லி ஏறிடும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆக்சுவலாக இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா ஏறும்போது இப்படி இட்லியில் பார்த்தலாம் டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்ட்டு. இப்படியே கொஞ்ச நேரம் ஊற விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். ஊற வரலாம். வில் கோ ஃபார் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா வழங்கம் சுவையோசி நிகழ்ச்சி. இந்த குக்கரை எடுத்து வச்சுதான் ரொம்ப சத்தமாக இருக்குது. வெந்து போச்சு வேறு. தப்பட்டை இட்லி, எண்ணெய் ஊற்றணும், கடுகு கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை 3/4 பாகம் வதக்கணும், இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி பழத்தை வதக்கிட்டு அதில் இட்லியை போட்டுப்போம், பச்சை மிளகாய் போட்டுப்போம், உப்பு போட்டுப்போம். இப்போது சிம்மில் வச்சுக்கிறேன். இதில் மிளகாத்தூள், அதே மாதிரி மஞ்சத்தூள், தனியாத்தூள் தூவிட்டேன். ஒரு பிரட்டிக்கலாம். இந்த மசாலா வந்து இது இட்லியில் அழகாக ஒட்டிக்கும். இட்லி பண்ணணும், அதனால் புட்டாதீங்க. இதே மாதிரி செண்டாக நிற்கணும். இப்போது கடலை மாவு 2 கை வச்சுருக்கேன். ஏன் கடலை மாவு?
இந்த மசாலா அப்படியே பிடிச்சிக்கும். ஒரு கிண்டு கிண்டும் போது அப்படியே பிடிச்சிக்கும், இந்த மசாலா பிடிச்சிக்குது. டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது கடலை மாவும் சரி. சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், கடலை மாவு பதில் நான் பொட்டு கடலை மாவு போடலாமா? தாராளமாக போடலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலா இந்த இட்லி விட்டு பிரியாது. அதே சேம் டைம் இந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடலை மாவு வாசனை வராது. இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கூடாது, சூடோடு தான் இருக்கணும். கொஞ்சம் சிம்மில் வந்து ஹை ஃப்ளேமுக்கு எடுத்து வந்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு எண்ணெய் தேவை. எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம்? எண்ணெயில் சிறந்த எண்ணெய் எந்த எண்ணெய்? உடம்பு என்ன ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தப்பட்டை இட்லி வெறுமை சாப்பிட்டு தொட்டுக்கள் தேவையில்லை. கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி பழம், இட்லி, உப்பு, பச்சை மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கடலை மாவை தூவிட்டு அதை அப்படியே சூட்டில் வச்சுருக்கோம். அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கடலை மாவு இந்த இட்லியோட ஒட்டிக்குது நல்லா. இப்போது அடுப்பு அணைச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே போட்டுக்கலாம். அடுப்பு அணைச்சிடுறேன். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இந்த பிளேட்டில் இந்த மசாலாவோட அப்படி அழகாக இட்லியை மேலே வச்சிடலாம். இந்த மசாலாவோட சாப்பிடும்போது சொன்னேன் இட்லியோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு அட்டகாசமான அருமையான சுவையான எளிமையான தப்பட்டை இட்லி உங்களுக்கோசம் சுவையிலிருந்து கொடுத்துட்டோம். எப்படி செய்யணுடைய பார்த்துருவோம். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயத்தை வதக்குவோம், இஞ்சி பூண்டு, தக்காளி பழம், உப்பு, பச்சை மிளகாய், அந்த வெந்தய இட்லி போட்டு வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் போட்டு பரட்டிட்டு 2 கை கடலை மாவு அப்படின்னா பொட்டு கடலை மாவு போட்டு பரட்டிட்டு அது ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு எடுத்து கொடுத்தோம்னா சூடாக மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கலக்கலாக இருக்கும். இந்த தப்பட்டை இட்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது பாவக்காய் மசாலா. அந்த பாவக்காய் மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்ன, பாவக்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 1 கை, தக்காளி பழம் 1 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 கை, கடுகு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 கை, கருவேப்பிலை 2 கொத்து, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, பாவக்காய் மசாலா. கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாவக்காயிலேருந்து கசப்பு எப்படி போடும். சாதாரணமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம ஒரு கசப்பு பொருளை எடுத்துக்கணும். கசப்பு, உவர்ப்பு, காரம், துவர்ப்பு இது கண்டிப்பாக இருக்கணும். திதிப்புட்டுருங்க. இந்த கசப்புன்னு சொல்லும்போது பாவக்காய், வெந்தயம். இந்த பாவக்கான்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அந்த கசப்பு பிடிக்கிறது இல்லை. அந்த கசப்பை ஓரளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னா இந்த பாவக்காய் கட் பண்ணிவிட்டு வெல்லத்தை தண்ணியில் கரைச்சிடணும். அந்த வெல்லம் தண்ணியில் இந்த பாவக்காய் கட் பண்ண பாவக்காய் போட்டு 2 அலசு எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு கசப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கசப்பே இல்லாமல் இருக்காது. கசப்பே இல்லை அப்படின்னா பாவக்காவே கிடையாது. அந்த கசப்பு தன்மையோடு சாப்பிட்டா தான் அது பாவக்காய். அதோடைய மருத்துவ குணங்கள் அதுதான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வேப்பங்குழல்னு சொல்லும்போது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சாப்பிடலாம். 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த கொழுந்தை அப்படியே மென்று சாப்பிடலாம், இல்லை அரைச்சி வச்சு இப்படி கலந்துக்கலாம்.
குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாள் வேப்பங்கொழுந்து வெள்ளை மஞ்சள் அரைச்சி அம்மியில் தான் அரைக்கணும், மிக்ஸி அரைக்கக்கூடாது. அரைச்சி அதை சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து எந்த விதமான வியாதியும் வராது. மெயினாக அம்மை நோய் கிட்ட வராது. அந்த அளவுக்கு வேப்பங்கொழுந்துக்கும் வெள்ளை மஞ்சளுக்கும் ஒரு அருமையான ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இப்போ நம்ம பாவக்காய்க்கு வந்துட்டோம். எப்படி செய்யணும்னா கடுகு காஞ்சி மிளகாய் தாளிக்கணும், கடுகு கருவேப்பிலை தாளிக்கணும், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கிறோம். அந்த பாவக்காய் என்ன பண்ணுறோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டரவை, அந்த கடலை மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு பரட்டி வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். மீன் டைம் இந்த வெங்காயம் தக்காளி ரெடியாக நல்லா வதங்கிடுது, அப்படியே கொட்டிடுவோம். ஒரு பரட்டி மூடிடுறோம். அருமையான ஒரு தொக்கு மாதிரி வரும். சூடு சாதம் கொஞ்சம் குழையாக வச்சு அதில் இந்த பாவக்காய் மசாலா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டு வாழ்க்கையில் உண்மை கிடையாது. அந்த பாவக்காய் மசாலாவோட சாதம் கொஞ்சம் கீரை டாப் நாச். இப்போ அந்த பாவக்காய் மசாலாவை பண்ணுறது எப்படி பார்ப்போம். இந்த மிளகாத்தூள், அதே மாதிரி தனியாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைவை, கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இந்த கடலை மாவையும் இதில் போட்டேன். உப்பு கொஞ்சம் போட்டேன். இப்போ எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். உப்பும் போட்டுருக்கேன். அப்படியே ஊற வச்சுக்கலாம். மீன் டைம் நம்ம என்ன பண்ணலாம், எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, அதே மாதிரி கருவேப்பிலை, ஒரு கை வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி பழம் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளி பழத்தை மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் கிடையாது. நம்ம பாவக்காயில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு அரைவை, உப்பு, எண்ணெய் கொஞ்சம், கடலை மாவு போட்டு அப்படியே பரட்டி வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு இந்த பாவக்காய் ரோஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி பாவக்காய் மெலிசாக கட் பண்ணிவிட்டு, ஸ்லைஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் என்ன பண்ணுறீங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு அரைவை போட்டு கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிடுறீங்க, உப்பு போட்டுறீங்க, 4 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுறோம். ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். அந்த அரைச்சி வச்ச பாவக்காய் அதை பிரட்டிடணும். நல்லா மசாலா போய் உக்காந்துக்கும். ஒரு பாவக்காய் ஸ்லைஸில் உக்காந்துக்கும். கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவையோ இல்லை கடலை மாவையோ தோண மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா வெளியே வரவே வராது. தோசை தவா, நல்ல எண்ணெய் சூடாகுது தோசை தவாவில், மேபி ஒரு 4 டீஸ்பூன் இந்த பாவக்காய் அப்படி தூண மாதிரி போட்டு இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், மேல் பக்கம் ஒரு 2 நிமிஷம், ஒரு மாதிரி முறுன்னு இருக்கும். மிளகா கிளிப்பிட சாம்பாரோட அந்த பாவக்காய் ரோஸ்ட்டு பாவக்காய் கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி பழம் மாத்திரம் போனேன். இஞ்சி பூண்டு அரைவை ஆல்ரெடி நான் அதை போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு அரைவை இந்த பாவக்காய் போட்டிருக்கேன். அதனால் இதை தக்காளி பழம் மாத்திரம் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கிறோம். இது நல்லா வதங்குற வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாட்டி வழங்கும் சுவையோசு நிகழ்ச்சி. பாவக்காய் மசாலா. பாவக்காய் ஸ்லைஸ் பண்ணி அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு அரைவை, உப்பு, கடலை மாவு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு பரட்டி வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிருக்கோம். அதே மாதிரி தக்காளி பழத்தை அது மாதிரி நல்லா வதக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வெங்காயம் தக்காளி பழம் நல்லா ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், இந்த பாவக்காவை பரட்டி வச்சுருக்கேன். இந்த பாவக்காவை அப்படியே இதை போட்டுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மசாலா காரம்லாம் அந்த பாவக்காய் ஒட்டியிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேன்.
தண்ணி தெளிக்கணும், ஊற்றாதீங்க. இப்போ அது தூக்கு மாதிரி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூட்லேயே இந்த பாவக்காய் நல்லா சூப்பராக வெந்துடும். அப்புறம் இப்போ வந்து இந்த மசாலா அந்த தூக்கு சைடில் வந்துச்சு பாருங்கள், இதே வைக்கிறேன். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுறேன். பாவக்காயில் ஸ்டஃப்பு பாவக்காய் ரொம்ப நல்லா தலை வால் கட் பண்ணிடுறோம், கீறிடுறோம், அந்த விதையெல்லாம் எடுத்துடுறோம். பொட்டுக்கடலை மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு அரவை, முந்திரி பருப்பு, தண்ணி தெளித்து கெட்டியாக பசங்கிக்கணும். பாவக்காய் நல்லா கீறிட்டு உப்பு தடவை அதை கட் பண்ண உள்ள பாவக்காவில் இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடுறோம். நல்லா டைட்டாக கட்டிடுறோம். தோசை தவா எடுத்துகிட்டு தோசை தவாவில் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பக்கம் நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துட்டு கட் பண்ணி சாப்பிட்டிங்க அப்படின்னா இந்த பாவக்காவோட அந்த மசாலா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த பாவக்காய் மசாலா ஒரு வாட்டி பார்த்துடலாம். பாவக்காயில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, கருவேப்பிலை, கடலை மாவு, உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். எண்ணெய் ஊற்றணும். கடாயில் கடுகு, கருவேப்பிலை தாளிக்கணும், வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி பழத்தை வதக்கணும். 2 வதங்கி ஒரு மாதிரி தூக்கு மாதிரி வரும்போது பாவக்காய் சேர்த்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளிச்சிடணும். ஒரு 3 மினிட்ஸில் இந்த பாவக்காய் மசாலாவோட ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன அந்த சாதத்தை தொட்டு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. ஸோ கூட சாப்பிடணும், அந்த பாவக்காய் சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த பாவக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பண்ணலாம், அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ தட்டை எடுத்துகிட்டு இந்த பாவக்காய் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த மசாலோட நான் சொன்ன சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடும்போது ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு. அட்டகாசமான பாவக்காய் மசாலா 2 டிஷ் பண்ணோம். தப்பட்டை இட்லி, கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயம், இஞ்சி, தக்காளி பழத்தை வதக்கிட்டு இட்லி போட்டோம். இட்லி போட்டு பரட்டிட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு கடைசியாக வந்து கடல மாவு போட்டு ஒரு பரட்டிட்டோம். வெறும்னு சாப்பிட்றதுக்கு ஒரு கலக்கலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷு. அது மாதிரி லஞ்சுக்கு எடுத்து போனால் ஆஃபீஸ் எடுத்து போகும்போது நல்லா ஊறி அந்த காரத்தெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அட்டகாசமான ஒரு தப்பட்டை இட்லி, அது மசாலா இட்லின்னு சொல்லாதீங்க. 2வது நம்ம பண்ணது பாவக்காய் மசாலா. பாவக்காயில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, எண்ணெய், கருவேப்பிலை, கடலை மாவு போட்டு ஊற வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி பழத்தை வதக்கணும். அதில் 2 வதக்கும் போது இந்த ஊற வச்ச மசாலாவில் ஊற வச்ச பாவக்காயை போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி தெளித்து வேக வச்சுட்டு எடுத்துட்டா அருமையான பாவக்காய் மசாலா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. இந்த 2 டிஷ்ஷும் தப்பட்டை இட்லியும் பாவக்காய் மசாலா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்தங்கள் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.